ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அவர் இருக்கட்டும், அவர் படிச்சா நல்லது. இருங்க இருங்க கிழிச்சாச்சு. அண்ணாச்சி சிக்கண்ணாச்சி சிக்கண்ணாச்சி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் எத்தனை குழந்தைக்காக தவம் வந்தாங்க? ஒரே ஒரு குழந்தை. ஒத்த குழந்தைக்கு என்ன பாடு? கிடைத்தது எத்தனை பிள்ளை கிடைச்சிருக்கு? 8 பிள்ளைங்க. அடேயப்பா. ஒரு பிள்ளைக்காகவே தவம் இருந்தவர்கள் இறைவனுடைய அருளால 8 குழந்தைகளை பெற்று எடுத்தார்கள். அதாவது நம்ம கடவுளை கையெடுத்து வணங்குகிறோம் என்று சொன்னா அப்படின்னா தெய்வத்தை நாம நம்பிக்கையோடு கடவுளை நாம கும்பிடணும். கடவுளை நம்ம நம்பிக்கையோடு கும்பிடணும். சரி, கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்பினோர் கெடுவதில்லை என 4 முறை தீர்ப்பு. நம்பிக்கையோடு கும்பிடணும். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையே, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு குழந்தை இல்லைன்னா தெய்வத்தை நம்பிக்கையோட கும்பிடணும். 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, அம்மா கொடுங்க குழந்தைய தானே கொடுப்பாங்க. ஆமா, 1 வருஷம் படகு குழந்தை கொடுக்கணும், வருத்தப்படக்கூடாது. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் 8 குழந்தைகள் வந்து பிறந்தார் என்று ஆனந்த சந்தோஷப்பட்டு தாயாகப்பட்ட காளியம்மாவை நாகக்கண்ணை எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்? பட்டணத்தில் நாகக்கண்ணே தேவியம்மா பிள்ளை பெற்றா மட்டும் போதுமா? பேணி வளர்க்க வேண்டாமா? ஆமா, நேரத்துக்கு நேரம் பிள்ளைக்கு தாலாட்டு பாடணும், பால் விட்டணும், தாலாட்டு பாடணும், சரிதானே? போராட்டு பாடணும். ஏன் தாலாட்டு விடுறதோ தெரியாதா? படிச்சாங்க. இப்ப உள்ளவங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா கூட அந்த அம்மா எப்படி கொடுக்க தெரியுமா? அந்த காலம் பெற்ற தகப்பனுக்கு ஒரு சொல்லு, தாய் மாமாவுக்கு ஒரு சொல்லு,
பாட்டு. அத்தைக்கு ஒரு சொல்லு, ஒரு சொல்லு. பாட்டிக்கு ஒரு சொல்லு, ஒரு சொல்லு. தாத்தாவுக்கு ஒரு சொல்லு. ஒரு சொல்லு. இப்படி தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை பிள்ளைகளுக்கு பெருமையாக சொல்லி கொடுத்து தாளாட்டினாங்க. சொல்லி தாலாட்டு பாடினாங்க. இப்போ உள்ளவங்க அப்படியா? இப்ப என்ன செய்றாங்க? இப்போ உள்ளவங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தவங்கன்னா சோத்தம் நாய்க்குட்டி உங்க அப்பா வரா நாய்க்குட்டி அப்பன நாயாகிட்டா அப்படின்பா. நாய் வந்து நாக்க தொங்க போட்டு நிக்குது. பக்கத்து வீட்டு நாய் நாக்கு தொங்க போட்டு நிக்கி. நிக்குமில்ல? ஆமா. நமக்கு ஒரு மூணு சோறு கொடுப்பாங்க. நம்மளதான கூப்பிட்டா அப்படின்னு. ஆமா. பிறகு இங்க யாரும் கல்யாணம் பிடிக்காது. தெரியாது. எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே. யாருக்காவது ஒரு முடி அரிசி சொலவுல போட்டு பிடிக்க தெரியுதாயா? ஏன் பிடிக்கணும்? அதாவது அங்க இருந்து கல் நீக்கிய அரிசி அப்படின்னு பேரை அடிச்சு வந்துருக்கு. கல்லிக்கு அரிசிக்கு பேர் எழுதிக்கத்தான் செய்யுது. ஆமா. அவங்க எப்படி போடுறாங்க, என்ன மாதிரி போடுறாங்க நமக்கு தெரியுமா? அது நமக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷம் ஆகுதோ புழு இருக்கா, பூச்சி இருக்கா, வண்டு இருக்கா, பாக்கி பிடிச்சு போனீங்க. நம்ம பிழைச்சு தான் போடணும். அதான் பொங்கலுக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம். அதை இப்போ உள்ளவங்களுக்கு பிழைக்க தெரியாது. அதனால ஜட்டியில ஓட வேண்டியது. ஒரு சில தேங்காய் அம்மியை வச்சு யாருக்கு அரைக்க தெரியுமா? இப்போ யாரு சொன்னா தெரியாதுன்னு அரைக்கணும்னு ஆசை இருக்கு வீட்டுக்கு வர மாவாட்டிக்கு. சரிதான். மாவாட்டிக்கு ஆசை இருந்தாலும் ஆமையா அவ ஏன் அப்படி ஆசைப்படுறான்னா என்ன மாவாட்டிக்கு மாமியார கரெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. என்ன கரெக்ட் பண்ணணும்? என்ன கரெக்ட் இந்த பண்ணணும்? மருமக வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செய்யற சமையலை பார்த்து நம்ம அத்தை நம்ம வச்சுக்கிடணும் அப்படின்னு சரிதானே? நம்ம அம்மியில வச்சு அரைக்கணும்னு தேங்காய் ஒரு சீல எடுப்பா. சரிதான். அம்மியில வச்சு குழவியை தூக்கி ஒரு கோடு போடுவா. சரியா போச்சு. தேங்காய் தெரிச்சு தெருவு போயிடும். தேடி எடுக்க 2 நாள் ஆகும். நாளைக்குன்னு வழிட்டு போயிடும். அந்த தேங்காவை தேடி பிடிக்க 2 நாள் ஆகும். சரிதானே? எதுக்கு அரைக்க? அரைக்கவும் முடியாது, ஒண்ணிக்க முடியாது. இன்னைக்கு என் பொண்டாட்டி அப்படி வச்சு அரைக்க அரப்பல்ல. தேங்காய் நடி தெருவுல போயிட்டு சரிதானே? சாக்கடையில போய் விழுந்துட்டு சரி கழுவிக்கிற வேண்டியதானே? எடுத்து நடிக்க வந்து அரைச்ச அப்புறம் என்ன செய்ய முடியும்? சரி, அதுக்கு என்ன? கடையில போய் வாங்க முடியாது. அதை 2 கறி வச்சு அரைச்சா அப்படியா? மீன் குழம்பு குழம்பு கமகமன்னு மணக்கும். நல்லா இருந்துச்சு. அப்ப என்ன செய்ய முடியும்? தாய்மார்கள் காலம் வர 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 ஆமா மறந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் கோலம் போட தெரிய மாட்டேங்குது. ஒரு சொன்னா கோலம் போட தெரியல. கோலம் போட்டு வந்தா சாமிஸ் கொண்டு வந்து கோலமா எழுதி வச்சு வராங்க. சரிதானே? கோலம் போட்டுனா சாமிஸை கொண்டு கோலம் போட்டு முத்தத்தில் எழுதி வச்சிருக்காங்க. எழுதிட்டா போதும்ல, கோலம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமா என் வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா போட்டுப்பா. வீட்டு முன்னாடி எப்படி இருக்கும்? போட்டா பாருங்க அலங்கோலம் இருந்துச்சு. கோலம் வந்து அலங்கோலமா தான் இருக்கும். கோலம் போட சொன்னா அலங்கோலம் பண்ணிட்டா. அலங்கோலம்னா கோலமே அப்படியே அலங்கோலமா தான் போடணும். போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கோலம். அதுதான் கோலம். ஆமா. அலங்கோலம்னா எப்படி இருக்கும்? கோணக்க இருக்கும். அதுதான் கோலம். அதான் கோலம். சரி. அப்ப பெண்ணாபுரத்தாங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஆமாய்யா. ஏன் மறந்துட்டாங்கன்னா என்ன? அப்போ வந்து எதுவா இருந்தாலும் கையாலே வேலை பார்த்தாங்க. சரிதான். இப்போ கையால வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. சரிதான். இப்போ பாத்திரம் தைக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துட்டியா? நம்ம பட்டணம் தட்டினா போதும், அள்ளி போட்டு பட்டணம் தட்டினா 1.5 மணி நேரத்துக்கு கழுவி வெளியே போடுவோம். வெளியே கொண்டாந்துரும். ஆமா. வாஷிங் மிஷின் எதுக்கு வச்சு? ஆமா பாத்திரம் கழுவ மிஷினு. சாப்பாடு கழுவுறதுக்கு மிஷினு. சரிதானே? என்ன வேணும்? எல்லாமே இயந்திரத்தால் இயங்குது. ஆமா. அந்த காலத்துல உடம்பு வளைச்சி வேலை பார்த்தாங்க. ஆமா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தாங்க. உடம்பு நோய் இல்லாம இருந்தது. இப்ப வேலை பார்க்கறது வரிக்கு. ஆமா. நோய் அதிகமாகி போச்சு. சரிதானே? அந்த காலத்துல சொல்லியிருக்கான், சந்திர மண்டலத்துல காலம் வச்சு போட்டான். தந்திரம் இல்ல மந்திரம் இல்ல, என்னமோ ஒரு இயந்திரத்தால சந்திர மண்டலத்தில் காலம் வச்சான் அப்படின்னு அந்த காலமே பாடியிருக்காங்க. சரி. ஆமையா. சரிதான். ஆமையா. வருகின்றார்கள். என்னையா என்ன செய்கின்றார்? பகவானே
பார்வதி நாளைக்கு வேற சண்டை இன்னைக்கு இழுத்துருவோம் உனக்கு. என் ஆண்டவா, ஐயா உன்கிட்ட சந்தேகப்பட்டேன். அதானே சொல்லுவேன். இந்த மாதிரி யாராவது அழகா இருக்காங்களான்னு கேட்டேன். இது என்ன நான் படி அளக்கக்கூடிய வேலையா, யாரு நல்லா இருக்காங்க நல்லா இல்ல, யாரு அதிகமா இருக்கான்னு பார்க்கக்கூடிய வேலையா? ஏய் பார்வதி, எம்மா நான் உலகமெல்லாம் ஆண்டவரை வழிநடத்தி வருகிறேன் என்று சொன்னால் இதுவரைக்கும் உன்ன மாதிரி அழகு பெண்ணை பார்க்கல. ஆமா, நீ தான் பேர் அழகியா இருந்த. ஆமா. ஆனா இப்போ பலியிருந்து விட்டு நான் கைலாசம் வரும்போது ஆமா நாங்கள் உங்க வட்டணத்தில் இருக்காலே உனது தங்கைமார் 8 பேரும் 8 பேர்களும் அடேங்கப்பா, என்ன அப்பா போட்டு இருக்கக்கூடிய அழகை பார்த்தேன்னா என்ன என்ன 1000 நாவு படையிட்ட ஆதி சேஷனால் கூட சொல்ல முடியாதடி. அப்பேற்பட்ட அழகம்மா 8 பேரும் அப்படி ஒரு அழகா இருக்கிற இருக்கின்றாள். கட்டிய மனைவி கேப்பா என்னன்னு என்னங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்க. சேலை எதுவும் நல்லா இருக்கான்னு கேப்பா. சரி, நம்ம என்ன சொல்லணும்? நல்லா இல்லைன்னு சொல்லணும். நல்லா இல்லாட்டாலும் அம்மா இந்த சேலை சூப்பரா இருக்கு, சக்கரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆமா. அடுத்து குழம்பு சுமாரா தான் வைப்பா. குழம்பு வச்சோன்னு கேப்பா என்ன அல்வா, என்னங்க நீ சாம்பார் நல்லா இருக்கா சாம்பார் அப்படின்பா. மஞ்சள் பாலா தான் இருக்கும். சாம்பார் நீ வைக்க சாம்பார் கேட்கவே செய்யணும். சரிதானே, சூப்பரா டேஸ்டா இருக்கு அப்படிங்கணும். சரிதான். அடிக்கடி மதியப்பூ அல்வா வாங்கி கொடுக்கணும். அவங்க சினிமா தேட்டர் கூட்டு போகணும். இப்படி ஏமாத்தி கையிட்ட போட்டுக்கிட்டோம்னா அவன் மனசு சந்தோஷப்படும். அதை விட்டுட்டு இந்த சேலை நீ கட்டுதை விட உன் தங்கச்சி கட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, அப்படின்னா என்ன செய்யும்? அவன் 1000 கால தூக்கிட்டு வருவா. 1000 காலம் என்னது என்னாச்சு? அப்படியா? விளக்கமாறு. அதனால இந்த ஆண்டவை பார்வதியாகப்பட்டவா சரி, சிவபெருமானிடத்தில் என்ன விட அழகு பண்ண பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமையா இறைவன் 8 பேரையும் என்ன விதமாக சொல்லுகின்றார். எப்படி ஐயா? பெண்ணோத்தானா பெண்ணே ஆமா, ஒரு பாகம் தலைமுடி ஒரு பாவம் தலைமுடி கேட்க ஒரு பாகமும் ஒரு குளமும் அரைச்சாலும் மிச்சம் இருக்குமா? அடே அப்பா, அதுக்கு என்ன எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு என்னமோ ஒரு 100 எண்ணெயாவது வைக்க வேண்டி இருக்கும். ஆமா, அப்படின்னா தான் இந்த முடியை வளர்க்க முடியும். சரிதான். அப்போ அப்படி வளர்ந்துருக்கு. சரிதான். இப்ப எங்களுக்கு அப்படியா இருக்கு? எப்ப எப்படி இருக்கு? இப்ப எங்களுக்கு வாடி வளர்ந்துருக்கு ஒழிச்சாடு முடி. சரிதாங்க. அதை தேய்ச்சி கழுவ 2 சீக்கா முடி. அதுக்கு எத்தனை விதமான ஷாம்பு? அதுக்கு எத்தனை விதமான ஷாம்பு கணக்கே கிடையாது. அவங்க கிழிஞ்ச ஷாம்பு போட்டு தலையெல்லாம் இருக்கிறாரு. கிழிஞ்ச பிரஷ் இல்லையா? கிளினிக் பிரஷ். கிழிச்சா தானே ஷாம்பை போட முடியும். கிழிச்சா தான் போட முடியும். அதுக்கு தான் கிழிஞ்ச ஷாம்புன்னு சொன்னேன். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரிதானே. இப்போ விதவிதமா வரக்கூடிய எண்ணெயும்
ஷாம்பு. ஆமா அப்பா. அஸ்வினி ஆ? அஸ்வினி நல்லா ரெடிடா. என்ன இருக்கு ஆமா அஸ்வினி இப்படியெல்லாம் என்ன விதவிதமா வருது நான் அஸ்வினி தேய்க்க போய்த்தானே என் தலை கரும்பூந்தலா இருக்கு அடே அப்பா பிறகு கரையேன்னு இருக்கும் அஸ்வினி அஸ்வினி அப்ப இப்படி எல்லாம் இந்த காலத்துல விதவிதமா இருக்கு. ஆமா அப்ப இப்படி எல்லாம் கிடையாது பாருங்க. ஆமையா அப்ப தலைக்கு முடிக்கு தேய்க்கணும்னா எழுந்தாப்பழம் வச்சு அது குளிப்பாங்க. வலுவலுன்னா இருக்கும் நல்லா வலுவலுன்னு இருக்கும், முடி நல்லா வளரும். ஆமா கரும்புயிலா இருக்கும் பிறகு, சரிதான் ஆ. ஆமா அப்போ அதே போலவே என் தாயாகப்பட்ட காளியம்மாளுக்கு என்னய்யா அவ உடம்பு சரியில்லை. முடியா அம்மாள் கைகள் ரெண்டு முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் அம்மா வந்து இறந்துதான் அவ மூத்தவா பயிரெடுத்தாக்க இருக்க விட மாட்டான். அவ என்ன அவ விவரமா சொல்ல அவ பேரு என்ன பேரு
மூத்தவா அவதான் மூத்தவா எட்டாம் தேதி அதான் மூதேவி. வா. மூத்த தேவி அவன் முதல்ல இருந்து ஒரு குடுக்கு கொடுத்துருவா. அதாவது பேரு அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். பேரு வந்து மூதேவி கிடையாதுயா. ஆ அவதான் எல்லாத்துக்கும் பெரியவா. அப்படியா? ஸ்ரீதேவிக்கு முன்னால் பிறந்தவள் தான் இந்த ஆ மூத்த தேவி. முத பிறந்தவா. அவ பேரு மூத்த தேவி முதல்ல பிறந்ததுனால இன்னைக்கும் கொட்டாயி நெரிக்கும். கொட்டாயி நெரிக்கும். நெரிச்ச உடனே ஏன் பண்ணாமே அப்படி போகும். இல்ல அதாவது ரொம்பயும் நான் கண்ட இடத்துல வாயை திறக்க மாட்டேன். அதனால ரேஜா வாயை திறந்தேன். அப்படி இருப்பதுனால அப்போது கொட்டாய் விட்டுக்கிட்டு இப்படி கைய கால் நெரிப்பாங்க. நான் முதவி வந்துட்டா அவளுக்கு அப்படியே இப்ப எல்லாம் ஒழுங்கா ஒண்ணு. சொன்னதுக்கு அப்படி சரி வரமாட்டா. உட்காருங்க. என்ன கொண்டாங்க சுட்ட கொண்டாங்க தாய் இந்த அக்கா கூப்பிடு. அப்ப இப்படியாகவே என் காரியர்கள் எதிர்ப்பீர்கள். ஆமா ஆளுவே அழகி அழகில இறதியாக ரடியாக அவள் அம்பிகை எதிர்ப்பீர்களும் என்னையா அவன் தாயாகப்பட்ட காளி மாறி உப்புடாரி முத்தாரம்மா உட்காரம்மா காந்தாரி கனகதுர்க்கை கனகதுர்க்கை அக்கினி மாறி அழகு மாறி அழகுய சரி துர்க்கையம்மா சொல்லுங்க. ஏன்டா அண்ணாச்சி கொடுக்குறாருன்னு நினைச்சேன். அவசரப்பட்டு வந்தாரு. சரி ஆயிட்டு குடிச்சாரு. உனக்கு போட்டு அரைட்டு என்னது அது வேற சிற்பம். அதுக்கு தான் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வரும். தானே ஆ சரி குண்டி அடிக்கிற கொஞ்ச நேரம் ஆ குண்டி அடிக்கிற ஐயப்பா, நான் குடிக்கிறது எத்தனை குடும்பத்தை குடிக்கிறதுங்க ஒரே இறக்காத வீடு இல்லை. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்ணை விழித்து கொண்டு சரி சாமி கும்பிடுவார்கள். அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிடுவாங்க அம்மாவை பார்த்து சில பேரு கண்ணை மூடி அப்படியே மகனமா சாமி கும்பிடுவாங்க. கும்பிடுவாங்க. அப்ப அந்த காளியம்மா நினைப்பா என்னப்பா வரம் கொடுக்க முன்னே கண்ணை மூடிக்கிட்டு இருக்காள, இவன் கண்ண முடியானே இவட்ட வரம் கொடுத்தோம்னா கண் மூடித்தனமா போயிடும் அப்படி போயிடும். அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவங்கிட்ட வரம் தள்ளி கொடுத்துருவா. வடக்கு கையில கொடுத்து போயிடுவா. சாமி கும்பிடும் போது முழித்திருந்து அம்மா முகத்தை பார்த்து கும்பிடணும். வணங்கினாத்தான். சாமி கும்பிடும் போது அம்மா முகத்தை பார்த்து வணங்கணும்னா ஆமா அந்த பார்வையில அம்மாவுக்கு தெரியும். அதேதான். இந்த பையன் என்ன நினைக்க, ஆமா நம்மகிட்ட என்ன கேட்கா, சரி அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். சரிதானே நம்ம கேட்ட வார்த்தை உடனே கொடுப்பா. கொடுப்பா. ரெடி ஆயிடுச்சு. எடுக்கும்போது கூட ஒன்று சேர்த்து எடுக்கலாம். Bye.
அடிவாரா
கங்கையாத்து தண்ணியில காலி தண்ணியே பெண்ணா கங்கையாத்து தண்ணியில வாரி கண்ணி பண்ணாதவ கண்ணி பண்ணாதவ வந்தவளாக கள்ள புளியவும் காத்தவளா கண்ணி பண்ணாதவ வந்தவளா தாய் கள்ள புளியவும் ஈராறு வருகின்ற அந்த இருந்த முடியவில்லை ஈராறு வருகின்ற அந்த இருந்த முடியவில்லை எழுந்தறிந்து ஆனானாம போடுங்கம்மா எழுந்தறிந்து ஆனானாம போடுங்கம்மா ஆத்திலே தலமுறை தனியாரையா வந்தே ஆத்திலே தலமுறை ஆரணியா வந்தே ஏத்திலே கையில இழுத்து விளையாடி மாறா ஏத்திலே கையில இழுத்து விளையாடி மாறா வெள்ளிமலையில வேட்டையாடி வெங்கல மாலை வெள்ளிமலையில வேட்டையாடி வெங்கல மாலை ஏத்து வாழ தாயை மாலைக்கு வெள்ளி ஏத்து வாழ தாயை மாலைக்கு வெள்ளி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.